எல்லாமே நெகட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்றத அந்த ஐயா சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு அளவுக்கு அறிவு வந்துச்சான். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம இதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா இருதரமான ஒரு காரியங்களை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் 19வது வசனத்தில் பார்ப்போமானால், இங்கே சீகம் என்ன பண்ணுறாரு, தீனாவை அவமதிக்கிறாரு. அதே போல் ஆனாலுமே அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளத்தில் ஏற்றுக்க முடியல. பட் அங்கே என்ன காரியம் நடந்துருச்சுன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தப்புகள் நிறைந்ததாக காணப்பட்டது. ஸோ அதனால் இந்த சீகம் என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் முழு மனதாக ஏற்றுக்க கிடையாது. ஸோ அதனால் இங்கே என்ன வருது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தீனாவை முழு மனதோடு ஏற்றுக்கிறது இல்லை, ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய செய்த பாவத்தை மறைச்சிட்டு, நான் செஞ்ச பாவத்தை மறைச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை சரி கட்டுறதுக்கு அந்த இடத்துல பார்க்குறாரு. நான் அந்த பெண்மணியை ஏமாற்றிட்டேன், ஆனால் நான் அதை என்ன பண்ணணும், சரி கட்டணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம தவிர்க்க வேண்டிய முதலாவது காரியம் என்னென்னா, பாவத்தை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பாவம் செஞ்சுருவோம். தவறுதலாவோ இல்லை தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிடுவோம்னா, பாவத்தை செஞ்சுருவோம். செஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய அறிக்கையை கேட்க மாட்டோம் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அதுக்குரிய நியாயப்படுத்துவோம். இல்லை, நான் செஞ்சது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, நான் செஞ்சது தப்பு கிடையாது அப்படின்றத நியாயப்படுத்துவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, முதல் காரியமாக நம்ம தவிர்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பாவத்தை நம்ம சமமாக படுத்திடக்கூடாது. பாவம்னா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுக்கான காரியம் என்னவென்று பார்த்தோமானால், முதலாவது நம்ம பாவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அதை பாவத்திலிருந்து தவிர்த்து விடணும். நம்ம வாழ்க்கையில் பாவமானதே வரக்கூடாதுன்றது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள், பாவம் செய்வோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து எப்படி விலகி போகலாம், இல்லை அந்த பாவத்தை விட்டு விலகுவதற்கு எப்படி எந்த முயற்சி எடுக்கலாம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியமாக நாம் தவிர்க்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, 20வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வஞ்சகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வஞ்சகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஸோ அந்த வஞ்சகமான பேச்சுவார்த்தை ஒரு விஷயமாக நம்ம அந்த வசனத்தை வாசிப்போமா? யாராவது ஒருத்தர் 20 முதல் 24 முடிய. போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வஞ்சனை இருக்கிறது. என்ன வஞ்சனை இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணுங்க, நாங்கள் எங்களுடைய பெண்களை கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுடைய ஆண்களை கொடுங்க, அந்த மாதிரி ஒரு வஞ்சனைக்குள்ளாக அவங்க பேசுகிறாங்க. ஸோ அந்த வஞ்சனை இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த வஞ்சனை அதுனது இருக்கக்கூடாது. ஸோ அந்த வஞ்சனை
வஞ்சனையான பேச்சுக்கள் எப்படி தெரியுங்களா, நம்மளை எப்படியாச்சும் நம்ம பேசி கவுத்தரலாம், எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில் யாரையாச்சும் பேசி கவுக்கணும், நம்ம வஞ்சனை வைத்து கொண்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக, நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்று பார்த்தோன்னா, வஞ்சனையாக பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். முதல் காரியம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதல் காரியம் பாவத்தை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் வஞ்சனையை வஞ்சனையான பேச்சுக்களை செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில். அதே போல் மூன்றாவது காரியமாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோபப்படுகிறார்கள். வசனத்தை 25வது வசனத்திலிருந்து பார்த்தோமானால் அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் மகன்கள், இரு மகன்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோபப்படுறாங்க. இந்த மாதிரி என்ன நடந்தது, தீனாளுக்கு நடந்த விஷயத்தை வைத்து அவங்க ரொம்ப கோபப்படுறாங்க. எப்படியாச்சும் நான் அந்த கோபத்தை கொண்டு அந்த மக்களை ஏதாச்சும் செய்யணுன்றத நினைத்து பார்க்குறாங்க. ஆனால் இந்த நாளில் கூட இந்த கோபம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கட்டுப்பாடை மீறி செயல்படுற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கோபம் தான். எத்தனை பேர், ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நாவை அடக்காவிட்டால் இந்த உலகத்தையே, இந்த நாவை அடக்கிவிட்டால் உலகத்தையே ஆண்டு விடலாம், நாவை அடக்காவிட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாக்கை என்ன சொல்லுவாங்க, பாம்பிற்கு ஒப்பாக ஒப்பிடுவாங்க. ஸோ நம் நாவை எப்படி அடக்கி வாழ வேண்டும். ஏன்னா பாவமானது எதுலேருந்து உருவாகுது பார்த்தீங்கன்னா நாக்கிலிருந்து. ஏன்னா ஆதிகாமத்தில் எடுத்து பார்த்தோமானால் சத்ருவானவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாவு மட்டும் அவங்க ஆதாம் ஏவாள் இடத்துல சரியான வார்த்தை அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாவத்துக்குள்ளாக போயிருக்க மாட்டோம், அந்த கனியை எடுத்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நாவுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், கோவப்பட்டு அடுத்தவங்களை திட்டிகிட்டு போயிடுவோம். ஆமாம் தானுங்க, திட்டுவோமா, திட்டுறது இல்லையா? எல்லாத்தையும் திட்டுவோம். ஆனால் அந்த திட்டுற வார்த்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு உள்ளே இருந்து வரப்போ உள்ளே இருக்கிறப்ப நல்ல வார்த்தைகளாக வரும், சர்ச்சுக்கு வெளியே போன பின்னாடி நமக்கு வர்றது என்னன்றதே தெரியாது. கொலாயாடி சண்டையில் நடக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு அதை நினைத்து பார்ப்போம். கொலாயாடி சண்டையாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே நம்மளுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ கோவப்படுறோன்றதை பார்த்து கொண்டு இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்களோ அவ்வளோ கோபமும் அந்த பிள்ளைகள் பார்க்குறாங்க. அவங்களும் அந்த கோபத்தினால் நீங்கள் செய்கிற செயல்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவனிப்பாங்க, கவனித்து அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்க. ஸோ நான்காவது காரியமாக நாம் தவிர்க்க வேண்டியது கோபத்தை. நான்காவது காரியமாக பார்ப்போமானால் பழிவாங்குதலை நாம் விட்டுவிட வேண்டும். ஸோ 5வது காரியம் எப்படின்ற பார்த்தீங்கன்னா, இங்கே 26ஆம் வசனத்திலிருந்து 29 முடிய பார்த்தீங்கன்னால் பழிவாங்குதலை குறித்து பேசப்படுகிறது. இந்த பழிவாங்குதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, லேவியும் இன்னொருத்தர் யார், சிமியோனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழிவாங்கறதுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே விருத்த சேதனம் பண்ண பின்னாடி அந்த 3 நாட்களில் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அந்த ஆம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டயர்டாகி ரொம்ப வீக்னஸ் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னுடைய தங்கச்சியை, சகோதரியை கெடுத்துட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணணும், பழி வாங்கணும், நான் போயிட்டு பழி வாங்கணுன்றக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டயத்தை எடுத்து அங்கே இருக்கிற ஆண் மக்கள் அனைவரையும் கொன்று போட்டார்கள். அதே போல் அந்த ராஜாவின் பிள்ளையையும் அந்த ராஜாவையும் கொன்று போட்டார்கள். ஸோ அந்த பழி வாங்கும் குணம் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் விட வேண்டும். நம்மளுடைய பழி வாங்குதல், ஏன்னா நம்ம உள்ளத்தில் நிறையா பழியை வைத்திருப்போம், பழி வாங்கிறத வைத்திருப்போம். அதிகமாக பழி வாங்கிறது யார் தெரியுங்களா உலகத்தில்? என்னை பொறுத்தளவுக்கு அதிகமாக பழி வாங்குறவங்க யாருன்னா
கிறிஸ்தவர்கள் தான் எந்த விதத்தில் பழி வாங்கணும், எந்த விதத்தில் எப்படி பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குரிய அந்த நோக்கம் எண்ணம்லாம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த பழி வாங்குதல், நிறைய பேர் பழி வாங்குவாங்க, பல விதத்தில் பழி வாங்குவாங்க. ஆனால் அந்த பழி வாங்கும் குணத்தை நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கு நாம் விட்டு விட வேண்டும். ஸோ நம்ம தவிர்க்கக்கூடிய 4 காரியங்கள். முதல் காரியம் என்னன்னு பார்த்தோமானால் பாவம். இரண்டாவது காரியம் நாம் தவிர்க்க வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தால் வஞ்சகம். மூன்றாவது காரியம் நாம் பார்க்க வேண்டியது கோபம். நான்காவது தவிர்க்க வேண்டியது என்னது, பழி வாங்குதல். ஸோ நாம் இந்த வேதத்தில் முதல் காரியமாக பார்த்த விஷயம் என்னன்னா தவிர்க்க வேண்டிய விஷயம். இரண்டாவது காரியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் அதே போல் பின்பற்ற வேண்டிய காரியங்கள். என்னது, பின்பற்ற வேண்டிய காரியங்கள். இந்த வேதத்தில் இந்த 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இன்னும் தியானித்தீர்கள் என்று பார்த்தோமானால் இதில் நம் பின்பற்றக்கூடாத வார்த்தைகளும் உண்டு, பின்பற்ற வேண்டிய காரியங்களும் ஒன்று. அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காரியமாக மரியாதையை, நம்மளுடைய மரியாதையை காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வசனத்தில் பார்த்தோமானால் 31வது வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று பார்த்தோன்னா, அவர்கள் அவங்கள அவமதிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சில காரியங்கள் நடத்தப்படுகிறது. ஆனாலுமே நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மரியாதையை காத்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 குடும்பங்கள் இரு ஜனக்கூட்டங்கள் ஒன்றாக சேருங்கிறாங்க. அந்த இடத்துல பல காரியங்கள் நடக்கப்படுகிறது. அதில் என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய மரியாதையும் நாம் காக்க முடியாத அளவுக்கு விட்டு போகிறாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னென்னா, குடும்பத்தின் மரியாதையை நாம் காத்து கொள்ள வேண்டும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குதோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ அந்த விதத்தில் மட்டும்தான் அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பார்க்க முடியும், அவங்களுடைய மரியாதையை காத்துக்கொள்ள முடியும். சின்ன ஏதோ ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் எவ்வளோ அடிச்சுப்பாங்களோ அந்த அளவுக்கு அடிச்சுப்பாங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மரியாதை என்ன ஆகும், குறைந்து போயிடும். ஒரு ஐயராக இருக்கிற நான் உங்கள்கிட்ட கோவப்பட்டு கொச்சத்தனமாக உங்களை பேசி இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும், என்னுடைய மரியாதை குறைந்து போயிடும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அந்த ஐயர் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுவீங்களா மாட்டிங்களா? ஸோ அந்த மரியாதை குறைந்து போகாதபடி நம்ம எப்படி இருக்கணுமா, மரியாதையை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். நமக்குரிய ரெஸ்பெக்டை நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது காரியமாக நம் பின்பற்ற வேண்டிய காரியம் என்னென்னா, தவறுக்கு எதிராக நிற்க வேண்டும். தவறுதல் எங்காச்சும் அநியாயம் நடந்தால் அதற்கு நம்ம எதிராக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ எங்காச்சும் அநியாயம் நடந்தால் முதலாவது யார் தள்ளி நிற்கிறது, நம்ம தானே. எங்கேயோ ஏதோ ஒரு சண்டை நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, சூப்பர்பா நடக்கட்டும்ன்ட்டு நம்ம போய் கை கட்டி நின்று பார்ப்போமா, இல்லை அதை போய் இது அநியாயன்றதை தடுத்து நிறுத்துவோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு அநியாயத்தை தடுத்து நிறுத்துவர்களாய் இருப்போமா அப்படின்றத யோசித்து பாருங்கள். இந்த நாளில் நம்ம பின்பற்ற வேண்டிய காரியம் என்னவென்று பார்த்தோமானால், நாம் அநியாயத்துக்கு எதிராக நிற்க வேண்டும். அங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம அதுக்கு எதிராக நம்ம நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த காரியமாக, மூன்றாவது காரியமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்னா, தேவனுடைய நம்பிக்கையை நாம் பின்பற்ற வேண்டும். தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம்
பின்பற்ற வேண்டும். நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுவோன்னா மனுஷன் மேலே நம்பிக்கையை வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவும் அந்த மகனும் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகோபினுடைய குடும்பத்தார் மீது நம்பிக்கையை வைத்து விடுறாங்க. நம்பிக்கை வைத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கை வைத்த பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறையா பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவன் மீது இருக்க வேண்டும். ஸோ நம்மளுடைய நம்பிக்கை யாரிடம் வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு சில காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்களா, அழகாக மனுஷன் மேலே நம்பிக்கையை வைத்து போயிடுவோம். இப்போ நமக்கு காசு தேவை, யார் மேலே நம்பிக்கை வைப்பீங்க? பணம் தேவை, யார் மேலே நம்பிக்கை வைப்பீங்க? மனுஷர்கள் மேலே. அதே போல் நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை, யார் மேலே நம்பிக்கை வைப்பீங்க? மனுஷங்க மேலே. ஏன்னா ஒரு கஷ்டகால நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போய் நம்ம யார் மேலே நம்பிக்கை வச்சுருவோன்னா, அங்கே கடன் கொடுக்குறவர் இருக்கிறாரு, தந்துடுவார் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நம்பிக்கை வச்சுருவோம். இப்படி தான் ஒரு சில நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நம்பிக்கை வைத்தது பார்த்திங்கன்னா மனுஷங்க மேலே. எப்படின்னா நண்பர்கள் மேலேயும் உற்றார் உறவினர்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை, பெருத்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவாங்க, எப்படியாவது எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, எப்படியாவது எங்கள் அப்பா வேலை வாங்கி கொடுத்துருவாரு, எப்படியோ ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு மனுஷங்க மேலே இருந்ததே தவிர ஆண்டவர் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அப்பொழுது நான் இயேசுபாவை நம்ப ஆரம்பித்தேன். அந்த நம்ப ஆரம்பித்ததுலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். எனக்குரிய காரியங்கள் இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் நம்பிக்கை எல்லாமே ஏசப்பா தான். என்கிட்ட காசு இல்லைன்னா முதலாவது நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஏசப்பாட்ட மட்டும்தான் சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நீங்கள் சந்திங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், யார் மூலமாவது என்னை எப்படியாவது சந்திச்சிடுவார் அந்த தேவையை. ஒன்றா பணத்தின் மூலமாகவோ, இல்லை ஒன்றா பொருளின் மூலமாகவோ, இல்லை ஒன்றா வாய்ப்புகள் மூலமாகவோ என் தேவையை சந்தித்து விடுவார். ஸோ இன்றைய நாளில் நாம் கடைப்பிடிக்க வேண்டியது நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும், மனிதர்கள் மீது இருக்கக்கூடாது. ஸோ இந்த காலை வேளையை பிரியமான ஜனங்களே, நான் உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன். ஏன் தெரியுங்களா? 2 காரியங்கள் முக்கியமாக நானும் பின்பற்ற வேண்டியது, நானும் தவிர்க்க வேண்டியது, நீங்களும் பின்பற்ற வேண்டியது, நீங்களும் தவிர்க்க வேண்டியது. ஸோ இன்றைக்கு நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோமா? முதல் காரியம், நாம் தவிர்க்க வேண்டிய காரியம் என்னது? பாவம். 2வது காரியம் வஞ்சனையிலிருந்து. 3வது காரியம் கோபத்தை தவிர்ப்பது. 4வது காரியம் பழி வாங்குதல். நாம் பின்பற்ற வேண்டிய முதல் காரியம் மரியாதையை காத்து கொள்ளக்கூடியது. நம்மளுடைய மரியாதையை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெஸ்பெக்டை நம்ம என்ன பண்ணணும்? காத்து கொள்ளுகிறவராக இருக்கணும் எந்த விதத்தினாலும். 2வது காரியம் நாம் பின்பற்ற வேண்டியது அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அடுத்தது 3வது காரியம் தேவனை நம்ப வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். ஸோ இந்த 3 காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் இந்த கொடுத்த வார்த்தையை நினைத்து நீங்கள் எல்லாருமே கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் நினைத்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் தவிர்க்க வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே என்னிடத்தில் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நான் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் அநேகம், அதிலும் ஆண்டவரே முக்கியமான இந்த 5 காரியங்களை நான் என் வாழ்க்கையில் இருந்து விட்டுவிட வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்போமா? அதே போன்று ஆண்டவரே அப்பா, நாங்கள் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் ஒரு சில உண்டு தகப்பனே. அதை நாங்கள் தினமும் ஆண்டவரே இயேசப்பா
உம்முடைய வேதத்தில் உம்முடைய மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நாங்கள் பின்பற்ற வேண்டும். அநியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இயேசப்பா மரியாதையை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் தகப்பனே இயேசப்பா இந்த 3 முக்கியமான காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போல் ஆண்டவரே இந்த 5 காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய நாமம் பெரியது தகப்பனே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே தகப்பன்மார்களையும் வாலிபர்களையும் ஆண்டவரே இயேசப்பா சிறியவர்கள் ஆண்டவரே பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே மேன்மைப்படுத்துங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுள்ள தகப்பனே. ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த ஆண்டவரே மத்தேயு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே இயேசப்பா ஆயரையும் உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே சத்துவத்தையும் பலத்தையும் ஆண்டவரே இயேசப்பா மன ரீதியான அனைத்து காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்கு போனாலும் வந்தாலும் தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இப்பொழுது கூட தகப்பனே இந்த பிள்ளைகளை உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசப்பா இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் ஆயிரோடும் இந்த சபையோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தையின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்திரே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்திரே